குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2024 குரோதி வருடம் அக்டோபர் மாதத்தின் பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை நன்னாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பித்திருக்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி பூஜைகள் ஆரம்பம். அக்டோபர் 11ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பூஜை ஆரம்பம். அன்னைக்கு தான் அந்த பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். அடுத்து அக்டோபர் 17 அப்படிங்கிறது பௌர்ணமி திதி. திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய, முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள், அம்மனுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட விசேஷ தினங்களோடு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் 21 அக்டோபர் 21, 24 பார்த்தோம்னாக்க சுமுகூர்த்த தினங்களாக வருது. அடுத்து அக்டோபர் 28 வாஸ்து நாள். புது வீடு கட்டணும் அப்படின்னா வாஸ்து குறிக்கிறதுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 31 தீபாவளி திருநாள் பண்டிகை அப்படிங்கிறது அன்னைக்கு தான் வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் தொடங்குது. அது மட்டும் இல்லைங்க, 4 விதமான கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறதும் இந்த அக்டோபர் மாதத்தில் வருது. புதன் பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் 10ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் 20ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இதுக்கு இடையில சூரிய பகவான் அப்படிங்கிறவர் அக்டோபர் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இப்படிப்பட்ட பெயர்ச்சிகளை வைத்துக்கொண்டு என்ன விதமான பலாபலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களுக்கு ஏதேனும் இலக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, விதி அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளுக்கும் தசாபுத்தி பலன்களும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பொது பலன், அக்டோபர் மாதத்திற்கான பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்குறோம். வாங்க பார்ப்போம். தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசியான தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் மறைந்திருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் அவர் 9ஆம் தேதி வக்ரகதி வேற அடைகிறார். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்து வேற என்ன விசேஷங்கள்? 10ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் நல்ல ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு தான் இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னா வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்காக இடம் மாறுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சாதகமாக இருக்குது. உறுதியான வேலை அமைப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை மாற்றங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு தான். அதே நேரத்தில் வேலையில் ஏதேனும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது, நல்லா இருக்குது.
அப்போ வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது. தொழில் நல்லா போகுமானா சூப்பராக போகும். 10 10 எப்படி இருக்கார்? உச்சபலம் பெற்றிருக்கிறார். 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால அப்போ என்ன நடக்குது? நல்ல அமைப்பு தான் இருக்குது. 9 10 சேர்ந்து இருக்காங்க. தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது. அப்போ ஒரு நல்ல காலகட்டம் தான். அப்போ தொழிலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, தொழில் சார்ந்த முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஆனால் என்ன இங்கே ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்குன்னா, ஜாதகருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் வேணும். அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா உடலில் குடல், ஜீரண உறுப்புகள், அதே நேரத்தில் தலை, மூளைப்பகுதி, தேவையில்லாத டென்ஷன், ப்ரெஷர், எதிர்மறை எண்ணங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது. சரி, குடும்ப உறவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல. 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற குரு பார்க்குறாரு. 2 3 வக்ரம் பெற்றிருக்கிறாரு. அப்போ 2ஆம் இடம் பரவாயில்ல, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் குரு பார்வை, ராசிநாதனோட பார்வை வக்ரம் பெற்று பார்த்தாலும் கூட குடும்பத்தில் அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. குடும்ப ஒற்றுமையெல்லாம் ஓரளவு அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்குது. குடும்ப பெண்மணிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்ப பெண்மணிகளை பொறுத்த வகையில் கொஞ்சம் காரசாரமான பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் குடும்பத்தில் அனுசரித்து போகக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது வருது. கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் நட்புகள்லாம் ஏற்படும். கொஞ்சம் சண்டை சச்சரவுகள்லாம் ஆரம்பத்தில் இருந்தாலும் கொஞ்சம் அதிலெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கான உழைப்புக்கான அங்கீகாரங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். குழந்தைகள் நலன் கருதி நிறைய விஷயங்களை செய்யணும்னு நினைப்பீங்க. அவங்க எதிர்காலம் குறித்து நிறைய யோசிக்கக்கூடிய சூழ்நிலைலாம் வருது. அவங்களுக்கான திட்டமிடல்லாம் ஏற்படுது. குழந்தைகளோட கல்வி நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் கல்வி நிலை நல்லா இருக்குது. அதாவது வெளியூர், வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் அப்படின்னா தாராளமாக கொண்டு போய் படிக்க வைக்கலாம். அதுலேயும் குறிப்பாக அரசு வேலை பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்கணும். ஆமாம், அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. வேறு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கையில் உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு பார்த்துருவோம். உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? மூல நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மூலத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னா, பலவிதமான கல்வி, கேள்வி, ஞான அறிவு உள்ளவங்க எடுத்த காரியத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பல பேருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. ஆமாம், நன்மை தீமைகள் என்ன அப்படின்னு நல்ல தீர்க்கமாக ஆராய்ந்து அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவு ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கானா, தொழில் வேலை வாய்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புது யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தில், தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் உருவாகிருக்கு. அதுவும் லாபகரமாக இருக்கும். லாபாதிபதினு சொல்லக்கூடிய எண்ணம், சொல், செயல், பலிதம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அப்போ எண்ணங்கள் ஈடேறக்கூடிய, லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அப்படிங்கிறது நல்ல பொருள் வரவு, தனவரவு வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து பூராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் 2வது திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அதற்கான திருமண ஏற்பாடுகளை செஞ்சுக்கலாம். குடும்பத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கலாம். அப்படின்னா என்னென்னா திருமணம் பண்ணிக்கலான்னு அர்த்தம். அதே நேரத்தில் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த தனுசு ராசி அன்பர்களில், அதுவும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் வரும். நீண்ட நாள் எண்ணங்கள் பலிதமாகும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. மனைவியோட தேவை, அதே நேரத்தில் குழந்தைகளோட தேவை, அடிப்படையாக உங்கள் குடும்பத்தில் வீட்டில் என்ன அத்தியாவசியமோ அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. எண்ணங்கள் பலிதமாகும். எண்ணத்திற்கு ஏற்றால் போல வாழ்க்கை அமைகிற காலம் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிற காலம். அடுத்து வேறு என்ன அப்படின்னா, உத்திராடம் நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியமானவங்க, பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. எப்போதுமே சுப விஷயம் அப்படின்னா முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உத்திராடம் நட்சத்திரத்துக்குனே உண்டான ஒரு அமைப்பு. இப்போ உத்திராடம் நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக சாதகமாக இருக்குது. ஆமாம், தந்தை வழி உறவுகள், தந்தை,
உங்கள் தொழிலுக்கு, வேலைக்கு, வியாபாரத்துக்கு உதவி செய்வாங்க. அது அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆமாம், இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம் தான். அப்போ நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்குது. ஆனால் உங்களுக்குள்ளே கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஒன்றும் பெரிய பாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது மாதிரி இல்லை. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன ராசி அப்படிங்கிறது தெரியுது. லக்கணம் என்ன, தசாபத்தி அமைப்பு என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.